வேறு வாய்க்கு ஓனையாக போதுமா எண்ணெய் 2 போட்டு வச்சுக்கலாம்ல. நீ குத்துருந்தா தூக்கலாம் கம்மியாக ஒன்று வச்சுக்கலாம். மீனை மட்டும் கிடைக்கும். போய் பாருங்க என்ன எடுக்கலான்னு எண்ணெயே எடுக்க மாட்டாங்க. அவர் பேஜை ஃபாலோ பண்ணி தான் வச்சுக்கிறேன். பார்த்து தான் யாருண்ணா ஃபோன் நம்பர் நான் ஏதாவது கேஸ் கீஸ் அவட போடு. யார் கேஸ் கேஸ் போடுங்களா பெரிய கேஸாக போடு. என்ன பண்ணா ஒரு வீடியோ போயிடுச்சு. அது ரெண்டுமே ஒன்றரை நிமிஷம் ஆச்சு. ஃபோட்டோ கொடுன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு சும்மா நானே பார்த்துக்கிறேன். தலை வெட்டுன்னு காசு கொடுத்து தலை விடுவாங்க. ஒன்றும் இல்லைம்மா காசு கொடுத்து தலை விடுவாங்க. 200 நீட்டு எவ்வளோ தலை விடுவாங்க உங்களுக்கு? ஒரு தலை விட 300. நான் தலையை வெறும் தலையை விட்றேன். அவன் 5 தலையை விட்டு முள்ளு போட்டு அவன் நிற்கிறான். முள்ளு வெட்டுக்கு லேட் ஆகும். யாரு பை பண்ணுங்க இப்போ கூட வெட்டி பண்ணுங்க. ஏன் அவசரப்படுற? வெட்ட சொல்கிறா வெட்ட சொல்றியா? அங்கேயே எப்படின்னா லாங் அங்கேயே கேட்டேன். அந்த இது ரெக்கையை வச்சு காட்டினா வீட்டாக்குது மீன் வரணும். நோ உன்னை இதில் யாரும் என்ன சொன்னாங்கண்ணா அவரை கழுத்து செவ்வளோ அடிக்கும் போது கழுத்தில் ரெக்க எடுத்து தான் ஆகணும். ஏன் ஆமாம் அங்கே இருக்கிற செவ்வளோ ஆள் அடிப்பாங்க. லாஜிக் இருக்குல்ல அதுதான் வித்தியாசமா. லாஜிக்னு ஒன்று இருக்குல்ல செய்கிற வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு ராஜா லாஜி இல்லையா லாஜிக்கு லாஜிலே இருப்பாங்க. அதனால தான் அந்த ஞாபகம் வந்தவங்க நான் லாஸ்ட்டாக எப்போ போனா எனக்கு சொன்னா வனையா இவன் வேலை 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 யோ அவங்க சொல்றதும் தப்பு கிடையாது. அது கூட யார்கிட்ட சொல்றாங்க அமைதியாக இருந்தாண்ணா யார்கிட்ட சொல்கிறேன் பாரு நம்ம அமைதியாக இருந்தா அமைதியாக இருந்தா இதுதான் வந்து கை நட்டுக்கிட்டியா? நான் இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணாதான் ஃபோன் பண்ணி நிற்குது. ஆமாம் பிரச்சனை இது என்ன 2 கேஸ் உங்கள் டைம் சனி நைட்டா நைட்டுக்கா? ஆமாம் துளசி மீன் விளாமா இன்னைக்கு ஆ 20 நாங்கள் தான் வரேன். 3500 இருக்கும். 2400 நாலாகும் வேணாண்ணா பாட்டு போட்டு போயினேன். 2450. ஆமாம் அது அதான் பெருசு இந்த ஏன்னா இந்த கடையில் ஒட்டிங்க அதுக்கெல்லாம் ஒட்டிக்காதா? ஓ நைடே என்ன பண்ணி ஃபோன் போடாதீங்களா? பெரிய தடமா வந்துச்சு. இதெல்லாம் எங்க நம்மகிட்ட வாங்கி வச்சுக்கிறாங்க உள்ள. இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் விலை அதிகம் அங்கேயே. அவருக்கு தான் இந்த விலை அதிகம். அவருக்கு அந்த வஞ்சியத்தில் விலை அதிகம். நம்ம வஞ்சியத்தில் போகாது. ஆமாம் இங்கே போய் 2 போட்டிங்கன்னா எல்லாமே 7 கிலோ 8 கிலோ சைஸா. வஞ்சிரமா ஆமாம் 7 கிலோ 8 கிலோ 10 கிலோ சைஸு ஸ்லீஸ் போடுது. எத்தனை பேர் போனீங்க? 12 மீன் 14 மீன் கொடுத்தேன். எத்தனை பேர் போனீங்க? நான் மட்டும் தான் வெட்டினேன். தம்பி கைட்டு வெட்டி போனது. ஸ்லைஸ் வேறு ஒரு ரொம்ப டார்ச்சல். ஸ்லைஸ் போடுற மாதிரி கிடையாது. கிலோ கணக்கு அங்கே வியாபாரம் பண்ணுறது ஹோட்டலில். அங்கே அமெரிக்காவில் நாள் வச்சு பேக்கிங் பண்ணி 3 பீஸாக பேக் பண்ணி நம்ம பார்த்துருப்பீங்க டிஸ்பிளேவில் இருக்கிற மாதிரி. ஆமாம் ஒரு கவரில் சிக்கனு பீஃபு எல்லாமே அந்த மாதிரி வந்து இது இங்கே மீன் ஃபிஷ் பண்ணி இங்கே போகுது. அது பக்காவாக 3 பீஸா போட்டு இங்கேயே லாக் பண்ணி ஸ்டிக்கர் ஒட்டி இங்கேயே முன்னாடியே அனுப்பிச்சு. ஃபோன் பண்ணிடுவோம். முன்னாடியே உனக்கு ஃபோன் பண்ணிடுவோம். இல்லை மீன் நம்ம இப்போ தியங்கம் ஆடுறாரு சொல்லிட்டாரு. நான் என்ன பார்த்தீங்க கம்பமாக இருந்தேன்னா தியங்கிழமை ஒவ்வாறு வஞ்சிரமாக ஆடுறேன். கத்தி வைக்கணும். ஏன்னா கத்தி மேக்ஸிமம் கத்தி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுது. உங்கள் கத்தி எத்தனை போயிடுவோம்? அங்கே கத்தி ஏன் கத்தி அவங்ககிட்ட கத்தி தான் கிடையாது. கத்தியில் ஸ்பீ கட்டி வச்சுருப்பாங்க.
நான் சொல்லிட்டேன்ப்பா நீங்கள் போங்க திங்கக்கிழமை நான் கட்டி வைக்கிறேன் கட்டி நான் ஸ்டாக் வச்சுருந்தா தான் நீங்கள் மீன் விட முடியும் வச்சுக்கலாம் ஏன்னா போதுமான ரெண்டா இது குறுக்க போடலாமா இது இப்படியே போடலாம் இது நல்லா இருக்கும் அதை மீன் நம்மளுக்கு கவரில் போட்டுக்கலாம். ஆ சரி அலைவா நம்ம இந்த கரண்ட் இருக்குல்ல அப்படியா இதில் போட்டுருங்க. இது போடலாம் அது ஃபுல்லாக ஒரு கவரில் போட்டுங்க என்னடா இருக்கா கொடுங்க உள்ள கொடுங்க இது இந்த கட்டையை ட்ரில்லிங் போடலான்னு பார்க்குறேன் சுற்றி மாவு போட்டு உள்ள வச்சுங்க போடலாமா இதுலேயே வைக்கலாமா கட்ட மாத்திர ஸ்டேக் பண்ணிருக்கோம் அப்படியே மாற்ற வச்சுருக்கேன் பிரிட்ஜ் மேலே போகிறோம் நறுக்கு கட்டுறேன் நம்ம தோசைகள் மாதிரி இந்த மேடுக்கெல்லாம் கரைச்சி அந்த மிஷின் இருக்குல்ல ஆமாம் அந்த மிஷினை போட்டு ஃபுல்லாக தோசை கல் மாதிரி ஆக்கி விட்டுருவேன் தான் எப்படி இருந்தாலும் நம்ம கட்டையை மாற்ற தான் போகிறோம் சைக்கிக்கு இது இருவிட்டு போய்டுவோம் கேட்டா வாங்க பெரிய கவர் ஓ எனக்கு இப்போ கரெக்டாக அழகாக இருந்துச்சுன்னா இன்னும் வச்சு அதெல்லாம் இதில் காய் அது என்ன நான் இன்னும் ஸ்பீடாக விட்டுவேன் கத்தி கட்டெலாம் கரெக்டாக இருந்தா வேலைக்காரன் பொருள் சுத்தமாக இருந்தாலே போதும் வேலைக்காரன் எல்லா வேலைக்காரனும் சுத்தமாக செய்வான் அதுக்கேற்ற பொருள் இல்லைன்னா அந்த வேலை செய்யறதே பிரயோஜனம் கிடையாது வேலேருந்து ஒரு கத்தி வாங்கி வெட்டி போகிறேன் பக்கத்தில் இருக்குது அந்த கத்தி வாட்டத்துக்கு வராது இந்த மாதிரி தான் எந்த வேலைக்காரங்க அவங்கவுங்க பொருளில் வேலை செய்யுதுதான் வேலை செஞ்சிருவாங்க ஆனால் ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்குது இன்னைக்கு மீன் நல்லா விலை போகுது இன்னைக்கு மீன் விலை தானே இன்னைக்கு விலை தான் இன்னைக்கு இப்படி போகுது ஒரு 200